வணக்கம். இப்போது லாஸ்ட் எபிசோட்ஸில் வந்து இப்போ எப்படி பார்ட்டிஸ்டேருந்து என்னென்ன ப்ரீ சாங்ஷன் அப்ரைசல் ஃபுல்லாக பார்த்தோம். என்ன எப்படி இருக்கணும், பார்ட்டி செக்யூரிட்டினா என்னென்ன டைப் ஆஃப் லோன் கிடைக்கும், என்ன செக்யூரிட்டிலாம் கொடுப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்போ லோன் கொடுக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்ஸ் வாங்குகிறோம் இல்லையா. லாஸ்ட்டு 3 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட் நார்மலாக வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ப்ரப்போசல் எடுக்கிறேன் அப்படின்னா 31/3/2026 ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டு, 25 ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டு, 24 ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டு, 3 வருஷம் லாஸ்ட்டு 3 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு அளவு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் அந்த பார்ட்டியை. அதில் எக்ஸிஸ்டிங் பார்ட்டியாக இருந்ததுன்னா இதெல்லாம் கிடைக்கும். ஒரு 2 வருஷம் தான் ஆறுது ஸ்டார்ட்டாக இருந்தால் என்ன இருக்கோ அது அவைலபிளாக இருக்கணும், ப்ரொஜெக்ஷன் வாங்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் எடுத்திங்கனாக்கா 2026 பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நம்ம பண்ணலாம். 27 ப்ரொஜெக்ஷன் வாங்கினா தான் அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அது அச்சீவபிளாக என்ன, அந்த லிமிட் இன்க்ரீஸ் அதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அது லிமிட் ரினிவலில் வரும் அது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வி ஷுட் சி அனாலிசிஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஸோ இப்போ அனாலிசிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன வரும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து லைபிலிட்டிஸ் சைடை எடுத்துப்போம். கரண்ட் லைபிலிட்டினா வித்தின் பீரியட் ஆஃப் 12 monthsக்குள்ளே நம்ம அந்த ஆக்டிவிட்டி என்ன நடக்கிறதோ அதெல்லாம் கரண்ட்டில் வரும். அதுக்கடுத்து டேர்ம் லைபிலிட்டி. இது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோன் வாங்கியிருக்கலாம், அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம், அந்த 12 மாதத்துக்குள்ள டேர்ம் இருக்கு இல்லையா, அது அதில் வரும். அதுக்கடுத்து வந்து நெட் ஒர்த்து, உங்களுடைய டோட்டல் உங்களுடைய மதிப்பு என்ன இருக்குது, அந்த கம்பெனியுடைய மதிப்பு என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க நெட் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து அசஸ் சைடு தெரியுன்னா கரண்ட் அசட்ஸ் இருக்குது. கரண்ட் அசட்ஸில் கேஷு, ஸ்டாக்கு, ரிசீவபிள்ஸ் எல்லாம் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பில்டிங் இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸில் வரும். அதுக்கப்புறம் அதர் நான் கரண்ட் அசட்ஸ் இருக்கும். கரண்ட் அசட்ஸை தவிர நான் கரண்ட் அசட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டான்ஜிபிள் அசட்ஸ், அதாவது நம்ம தொட முடியாது. இப்போ குட்வில் அதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸில் வரும். குட்வில் வந்து இது cannot be touched, ஓகே, அது மாதிரி. இப்போது நம்ம 1 by 1 we will see. கரண்ட் லைபிலிட்டியில் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்னா லெஸ் தேன் பீரியட் ஆஃப் 1 yearக்குள்ளே பேமெண்ட் ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் என்ன இருக்குங்கிறது தான். அது பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அது வரும். அதர் பேங்க்கு வேறு ஏதாவது டிஸ்கவுண்டட் பில்ஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் இது இருந்ததுன்னா அதெல்லாமும் வரும். லைபிலிட்டி தானே அது 1 yearக்குள்ளே கட்டணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அன்செக்யூர்டு லோன், செக்யூரிட்டி இல்லாமல் லோன் நிறைய வாங்கியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொப்ரைட்டரியில் வந்து லோன் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்காமல் அன்செக்யூர்டு லோன் சொல்லுவாங்க. கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கிட்டேருந்து நான் வாங்கியிருக்கேன், அதுக்கு வட்டி கிடையாது, நம்ம திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுமாதிரி அன்செக்யூர்டு லோன் வரும் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் டெபாசிட் மெச்சூரிங் வித்தின் 1 year. எல்லாமே கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும், அசட்ஸை பொறுத்த வரைக்கும் லெஸ் தேன் 1 year, கரண்ட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் லெஸ் தேன் 1 yearக்குள்ளே கொடுக்குற நம்ம சமாச்சாரங்கள் தான் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயபிலிட்டியில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எப்படி வரும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு பொருள் வியாபாரம் பண்ணுறீங்க, அதை வந்து உடனே அவங்க பணம் தரமாட்டாங்க. அது வந்து 45 நாள் கட்டிட்டு, 5 மாதம் கட்டிட்டு, 4 மாதம் கட்டிட்டு அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து தொட்டு ஒரே அமௌண்ட்டை நீங்கள் காமிக்க முடியாது பேலன்ஸ் ஷீட்டில். பேங்க்கில் என்ன கேட்பாங்கன்னா, அதுக்கு வந்து இது கேட்பாங்க, ஏஜ் வைஸ் கேட்பாங்க. இது ஒரு இண்டிவிஜுவல் வைஸ் எடுத்துகிட்டு 15 பேர் 5 லட்சம் அப்படின்னாக்கா, இந்த 5 லட்சத்துக்கு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஒன்றும் எத்தனை இது ஏஜ் வைஸ் கேட்பாங்க, அதை ஏஜ் வைஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட், அதர் சார்ஜஸ், அதாவது சார்ஜஸ் ஆகிருக்கு, ஆனால் நம்ம பேமெண்ட் டியூ, ஆனால் பேமெண்ட் பண்ணல, அது லைபிலிட்டி தானே, அப்படி தான் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ப்ராக்ரஸ் பேமெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் கஸ்டமர், இதெல்லாமே வந்து கரண்ட் லைபிலிட்டியில் தான் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் யூ ஆர் சப்போஸ் டு டூ த ஒர்க்கு, யூ ஆர் லைபிள், அதனால் அது கம்ஸ் அண்டர் லைபிலிட்டியில் வரும். அதில் இப்போ டெபாசிட்ஸ்னால் அது வரும். இப்போ அதாவது கவர்மெண்ட் அதாவது அட்வான்ஸ் புக்கிங் வெஹிக்கிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வண்டி வருது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அதுக்கு வந்து நீங்கள் இப்போ திடீர்னு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண சொல்லுவாங்க. அது 6 மாதமோ 1 வருஷம் கழிச்சோ தான் வண்டி டெலிவரி ஆகும். அந்த வந்து எங்கள் கணக்கில் கொண்டு வருவீங்க, இதில் தான் வரும், ஓகே. அதுக்கடுத்து ப்ராக்ரஸ் பேமெண்ட்ஸ், அதாவது இப்போ எப்படின்னாக்கா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்குது, கான்ட்ராக்டராக இருந்தால் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும், பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்தந்த வர பேமெண்ட்ஸு வர வேண்டிய பேமெண்ட்ஸு வேலை முடித்தது வந்து அதில் வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டெபாசிட்ஸு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹீரோ ஹோண்டாவோ ஒரு மாருதி ஷோரூமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா, அந்த ப்ரைமரி கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்டேருந்து ஒரு டெபாசிட் வந்து கேட்பாங்க.
இல்லை கேரண்டி அது மாதிரி கேட்பாங்க. ஸோ டெபாசிட்டாக நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் யூஆர் லைபிள். அதை வந்து நீங்கள் வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அது நமக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா அது இட் இஸ் ஏ டெபாசிட் டு பி ஹெல்டு வித் த டீலர். ஸோ அந்த டீலர் வந்து அந்த டீலர்ஷிப் முடிகிற வரைக்கும் அவர் தான் ஹோல்டு பண்ணுவார், அவர் தான் என்ஜாய் பண்ணுவார். அதனால் அதை வந்து நம்ம இதில் கொண்டு வர முடியாது. அப்புறம் ட்ரீட்டட் அஸ் ஏ டேர்ம் லயபிலிட்டி தான் எடுத்துக்க முடியும். இது வந்து கரண்ட்டில் கொண்டு வர முடியாது. ஏன்னா என்ன டென்யூராக இருந்தாலுமே இப்போ நிறைய இதுக்கு வந்து டெபாசிட்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அதனால். அப்புறம் இதெல்லாம் இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட், டெண்டர் டெபாசிட் இதெல்லாம் வந்து நான் கரண்ட் அசட்ஸில் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் டேர்ம் லோன்ஸ், டெஃபர்டு பேமெண்ட் கிரெடிட்டு, டிபெஞ்சர் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், லாங் டேர்ம் டெபாசிட் பேயபிள் வித்தின் 1 year. அதில் உள்ள இன்ஸ்டால்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம இந்த லயபிலிட்டிஸை இதில் எடுத்துக்க முடியும். அப்புறம் ஸ்டாச்சுரரி லயபிலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக்ஸ் இருக்குது, பேமெண்ட்டு. இப்போது டேக்ஸ் வந்து எப்படின்னா ஒன்று ஃபைனான்ஷியல் இயராக இருக்கும், ஒன்று வந்து நீங்கள் காலண்டரில் வச்சுருப்பீங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் ஃபைனான்ஷியல் இயர் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா மார்ச் எண்டில் கட்டுவீங்க, மந்த்லி ட்வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மீட்டர் ரீடிங் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி, அது மாதிரி ஒரு ஜிஎஸ்டி கட்டுறீங்க. அப்போ அந்த பீரியட் தாண்டி வரப்போது அதை வந்து என்னென்ன அந்த பீரியட் 1 yearக்கு என்னென்ன நீங்கள் கட்ட வேண்டியுமோ அதெல்லாமும் நம்ம வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், இன்கேஸ் வேர் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ஹேட் நாட் பீன் மேடு, இது வந்து ஈவென்ச்சுவலி பெய்ட் அவுட் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ், எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஷுட் பி ஷோன் இன் த கரண்ட் லயபிலிட்டி. அதாவது என்ன அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணுமோ அதை வந்து கரண்ட் லயபிலிட்டியில் நீங்கள் ஷோன் பண்ணியே ஆகணும். ஸோ இதெல்லாம் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டிங் ஆஃப் டேக்ஸ் ப்ரொவிஷன். இப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுற போது அது வந்து அதை அப்பப்போ கழிச்சுட்டே தான் வருவாங்க, யூனிஃபார்மாக கழிச்சுன்னு வருவாங்க. கரண்ட் இயருக்கு வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே என்ன ப்ரொவிஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அதை கழிச்சுட்டு அதுபோக மிச்சம் உள்ளே பண்ணணும். அப்புறம் சேல்ஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டேக்ஸு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து டிஸ்பியூட்டட் லயபிலிட்டியும் இருக்கும். இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து கேஸ் போட்டிருப்பாங்க, போன வருஷம் ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க, நீங்கள் அவ்வளோ கட்ட வேண்டியிருக்காது, திரும்பி கேஸ் போட்டிருப்பீங்க. அது மாதிரி கஸ்டம்ஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜு அதெல்லாம் வந்து கரண்ட் லயபிலிட்டியில் வராது. ஏன்னாக்கா பேங்க் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஃப் கால்குலேட் மேக்ஸிமம் பர்மிஷபிள் பேங்க் ஃபைனான்ஸ் கால்குலேட் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் ஷீட்லேருந்து பார்த்து கற்றுக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்தது ஆப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் கன்சிடர்ட் அஸ் ஸ்டாச்சுட்டரி. இப்போ மிஸ்லேனியஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு இருக்குது. அது என்னெல்லாம் இருக்கும்னா டிவிடெண்டு, லயபிலிட்டி ஃபார் எக்ஸ்பென்சஸ்ஸு, கிராஜுவிட்டி பேயபிள் வித்தின் 1 year, அதர் ப்ரொவிஷன்ஸ், எனி அதர் பேமெண்ட் டியூ வித்தின் 12 months அதெல்லாம் வந்துடும் கரண்ட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ முடிச்சாச்சு. தென் வி வில் கோ டு கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட்ஸில் என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். கேஷ் வந்து நீங்கள் நெட்டாக அந்த பேலன்ஸ் ஷீட் 31/3/2026 அன்றைக்கி என்ன வச்சுருந்தீங்க, அன்றைக்கி பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குது. அதாவது பாயிண்ட் ஆஃப் டைம் தானே. பேலன்ஸ் ஷீட்டுங்க நத்திங் பட் ஒரு மூவிங் ட்ரெயினில் ஒரு ஸ்னாப்ஷாட் தான். அந்த தேதிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் நம்ம வந்து அதை வச்சு ஃபுல்லாக டெட்டர்மின் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இயர்ஸும் கேட்குறோம், கண்டினியூட்டியும் பார்க்குறோம், அக்கௌண்ட்ஸ் ஆப்ரேஷன் எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கலாம்னா கவர்மெண்ட்டு, ட்ரஸ்டி செக்யூரிட்டி, லாங் டேர்ம் பர்பஸ் இல்லாமல் சிங்கிங் ஃபண்டு, கிராஜுவிட்டி ஃபண்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அதில் வரும், கரண்ட் அசட்ஸில் வரும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் வித் பேங்க், அது 1 yearக்குள்ளே முடியறதா இருந்ததுன்னா அதெல்லாம் வரும். 3 years 4 years இருந்ததுன்னா வராது. 1 yearக்குள்ளே உள்ளதை மட்டும் நம்ம கணக்கில் வந்து எடுத்துப்போம். ரிசீவபிள்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் அதர் தான் டிஃபர்ட் ரிசீவபிள். டிஃபர்ட் ரிசீவபிள்னால் ரிசீவபிள்ஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் டிஃபர் பண்ணுறது. கரண்ட் ரிசீவபிள்ஸ்னால் இப்போ இந்த 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அதெல்லாமும் இதில் தான் வரும். ரிசீவபிள்ஸ்னால் எப்படி வரும், ஆல்ரெடி நம்ம பொருளை விற்றாச்சு, அவங்ககிட்டேருந்து நம்ம பணம் வரணும், அதான் தட் இஸ் கால்டு ரிசீவபிள்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிசீவபிள். இது வந்து எப்படின்னா இதை பண்ணலாம், கரண்ட் அசட்ஸுக்கு எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, அங்கேருந்து ஓவர்சீஸ்லேருந்து பணம் வரணும். ஸோ அதில் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க. லோக்கலில் வந்து டொமஸ்டிக்கில் வந்து ரிசீவபிள்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரிங்னு சொல்லுவாங்க, வர வேண்டிய பணத்தை. ஸோ ஃபாரினுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபாரின்கார்ட்டேருந்து உங்களுக்கு பணம் வரணும். ஆல்ரெடி நீங்கள் கொடுத்தாச்சு, அவர் பொருள்லாம் வாங்கி விற்றுட்டாரு, ஆனால் டைம் கட் 45 நாள் 50 நாள் அது மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு வச்சுங்களேன். 180 days தான் மேக்ஸிமம். அது என்ன டேர்ம்ஸில் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்போர்ட் ரிசீவபிள்னு பேர். இப்போ ஃபேக்ட்ரிங் மாதிரி அது வந்து அதுக்கு பேர் வந்து அங்கே ஃபார் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வாங்கணும். அது பின்னாடி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதில் வந்து இப்போ எப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் ரிசீவபிள் அதில் வந்து 25% தான் எடுத்துப்பாங்க. அந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 25% தான் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் டெஃபர்ட் ரிசீவபிள் டியூ வித்தின் 1 year. 1 yearக்குள்ளே என்னென்ன ரிசீவபிள்ஸ் உங்களுக்கு வரணுமோ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்ததுக்கு அதெல்லாம் இதில் கணக்கில் எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் அண்ட் காம்பனன்ட்ஸ் யூஸ்டு இன் ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன்க்ளூடிங் டிரான்சிட்டில் இருக்கிறது கூட. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 28ஆம் தேதி அன்றைக்கி மார்ச் அன்றைக்கி ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க. அந்த ஆனால் குட்ஸு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்திருக்காது, டிரான்சிட்டில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை அக்கௌண்டிங்கில் பண்ணிட்டீங்க இல்லையா? அதனால் ரா மெட்டீரியல் டெட்டு அந்த இன்வென்ட்ரி வந்து இருக்கிறது இல்லாமல் வந்து யூ ஹேவ் டு டேக் இட் டு அக்கௌண்ட்டு. அப்புறம் ஸ்டாக் இன் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனுஃபேக்சர் நடக்கிறது அப்படின்னா எல்லாமே ஃபினிஷ்டு குட்ஸாக 31 எடுத்துகிட்டு மிஷின் நிறுத்த முடியாது. ஸோ பாதி ஸ்டாக் இன் ப்ராசஸ்லேயும் இருக்கும், அந்த செமி ஃபினிஷ்டு குட்ஸாகவும் இருக்கும். அதையும் யூ ஹேவ் டு டேக் இன் டு கரண்ட் அசட்ஸில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் இன்க்ளூடிங் குட்ஸ் இன் டிரான்சிட், அதுவும் அதே கேஸ் தான். நீங்கள் விற்றுருக்கீங்க, போயிட்டே இருக்குது குட்ஸு. அப்புறம் அதர் கன்சியூமர் ஸ்பேர். இப்போ ப்ரொஜெக்டபிள் ஸ்பேர்ஸ் வந்து 1 இயருக்கு நம்ம எப்படியும் நார்மலாக ஒரு கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனினா ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ போய் திடீர்னு போய் தேடி வாங்க முடியாது. ஸோ அந்த 12 months கன்சம்ஷனுக்குள்ளதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இதில் எடுத்துக்கணும். சப்போஸ் இம்போர்ட்டட் ஐட்டமாக இருக்கலாம், ஸோ இண்டிஜினஸ் ஐட்டமாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து கரண்ட் அசட்ஸுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ஓகே, அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு, ப்ரீபெய்டு டேக்ஸு, அல்லது நான் சொன்ன மாதிரி இப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் வரும். அட்வான்ஸ் பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல். சப்போஸ் வந்து ஒரு ரா மெட்டீரியல்லாம் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா தான் அது அடுத்த மாதம் வரும். அப்போது அந்த அட்வான்ஸை கொடுக்கறத யூ ஹேவ் டு டேக் இன் டு அக்கௌண்ட் ஆஸ் ஏ கரண்ட் இதில் எடுத்துக்கணும். அப்புறம் மணிஸ் ரிசீவபிள் கான்ட்ராக்டட் சேல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இதை வந்து சேல் பண்ணியிருக்கீங்க, அது வந்து 12 மாதத்துக்குள்ளே தரேன் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ வந்து எப்படி வந்து பேங்க் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா கரண்ட் லையபிலிட்டி கரண்ட் அசட்ஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து நடப்பு மூலதனம் என்ன அப்படிங்கிறத வங்கியால் நிர்வகிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதில் எல்லா பேராமீட்டரும் அடங்கும். பேலன்ஸ் ஷீட் மட்டும்னு கிடையாது, உங்கள் அக்கௌண்ட் டேர்ன் ஓவர். இப்போ எப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் தயார் பண்ணிக்கிறாங்க, இன்கம் டேக்ஸ்க்காக ஒரு பேலன்ஸ் ஷீட் தயார் பண்ணுறாங்க, பேங்க்குக்காக ஒரு பேலன்ஸ் ஷீட் தயார் பண்ணுறாங்க. அதனால தான் பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கட்டினது அதில் வந்து டேர்ன் ஓவர் வந்துடும். உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து P&L இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சேல்ஸு காமிப்பீங்க இல்லையா, அது கம்மியாக இருந்து இது கூட இருக்கும், இல்லை அது கூட இருக்கும் இது கம்மியாக இருக்கும், இதுக்கெல்லாம் கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுதான் அந்த பேக்ரவுண்ட் மெட்டீரியல் வாங்குறாங்க பேங்க்கில். அதே மாதிரி லாஸ்ட் 3 இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண எதுவும் கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதில் இன்கம் அதிகமாக காமிக்கிற மாதிரி ஷோன் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து எங்கள் பேங்க்கில் கொடுக்குற பேலன்ஸ் ஷீட்டில் இல்லவே இல்லைன்னு வச்சுங்களேன். அப்போ பேங்க் கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுதான் அதுவும் கேட்குறாங்க. லாஸ்ட்டு 3 years ஐடி ரிட்டர்ன், ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி வந்து முந்தியெல்லாம் சேல்ஸ் டேக்ஸ் கேட்பாங்க, இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ இது எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டிட்டர்மினேஷன் பண்ண முடியும். ஏன்னா டேர்ன் ஓவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆடிட்டர் கொடுக்குற ப்ரொஜெக்ஷனை வச்சோ பேலன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கிறத வச்சோ பண்ண முடியாது. அதுதான் நான் என்னுடைய ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருந்தேன், லிமிட்டட் கம்பெனியாக இருந்தால் அது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா நீங்கள் பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் தரலைன்னா கூட ROCயில் ஃபைல் ஆகிருக்கும், நாங்கள் அதுலேருந்து எடுத்துருவோம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சமீபத்தில் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி சத்யம் கம்ப்யூட்டர்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது வந்து திடீர்னு திவால் ஆகிடுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாமே இன்ஃப்ளேட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்லாம் காமிச்சிட்டாங்க. அதாவது பேங்க்கில் வந்து பணமே கிடையாது, பேங்க்கில் வந்து இத்தனை கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு பேங்க்கில் சர்டிஃபிகேட் வாங்கி பேலன்ஸ் ஷீட்லாம் ஏற்றிட்டாங்க. ரியலாகவே இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 31(3) பேலன்ஸ் ஷீட் எடுக்கிற போது க்ளோசிங் பேலன்ஸ் வித் பேங்க்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை நோட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் கேட்போம். ஸோ 31st அன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் அந்த பார்ட்டிக்கு இந்த பேங்க்கில் என்ன பேலன்ஸ் இருந்தது, அஃப்கோர்ஸ் அது லைபிலிட்டியோ அசஸோ என்ன கடன் வாங்கியிருந்தானா கடன் பேலன்ஸ் இருந்து இதில் என்ன காமிக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டர் வந்து அதிகமான பணம் பேங்க்லேருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிராஸ் செக்கிங் டூல்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பேங்க்ஸ். ஸோ அந்த உங்களுக்கு வந்து இப்போ எப்படி அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் காமிச்சிருக்கீங்க, நீங்கள் அக்கௌண்ட் காப்பியில் வேறு காமிச்சிருந்தீங்கன்னா அதில் மாட்டின் விடுவது, புரியுதா உங்களுக்கு? அதனால் அதெல்லாம் நம்ம கேட்குறோம். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டேஷனோ பர்மிசிபிள் ஃபைனான்ஸுக்கு வருவோம். இப்போ வந்து டோட்டல் கரண்ட் அசட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், என்னென்ன காம்பனெலாம் கரண்ட் அசட்ஸ் வருதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது மாதிரி கரண்ட் லையபிலிட்டி அதர் தென் பேங்க் பாரோயிங். ஏன்னா நம்ம இப்போ லோன் கொடுக்க போகிறோம், ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் அவர் வாங்கியிருக்காரு, அதனால் அதை நம்ம கணக்கில் சேர்க்க முடியாது. ஆனால் ஆல்ரெடி வாங்கியிருக்கிற பணத்தை கழிச்சுக்கணும் அதில். அதனால தான் அதர்களை கரண்ட் லையபிலிட்டியில் என்ன பண்ணுறோன்னா அதர் தான் பேங்க் பாரோயிங்க மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 1 - 2 = ஒர்க்கிங் கேபிட்டல் கேப். இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் வருது, அந்த கரண்ட் அசட்ஸ்க்கும் கரண்ட் லையபிலிட்டிக்கும் ஆல்ரெடி வாங்கின கடனை போக மிச்சம் என்ன கேப் வருதுங்கிறத பார்ப்போம். அதில் வந்து ஸ்டிபுலேட்டட் வந்து எப்படின்னா 25% ஆஃப் த
இதுதான் கொடுக்கலான்னு இருக்குது. அல்ல அப்படி இல்லைன்னா 25% டோட்டல் கரண்ட் அசட்ஸ் இதில் ஒன்று அதுதான் நம்ம வந்து பேங்க் வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இந்த ஒரு அமௌண்ட்டை வச்சுப்பாங்க. ஃபோர்த்து இது. ஃபிஃப்த்து இது வந்து ஆக்சுவல் ப்ரொஜெக்டட் நெட்வொர்க்கிங் கேபிட்டல். அவங்க பேலன்ஸ் ஷீட்டு கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல லாஸ்ட் 3 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட் வாங்கணும். 31/3/2027 வந்து அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன காமிக்கிறாங்க, அதில் என்ன அமௌண்ட் காமிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த 3-4 அப்புறம் ஐட்டம் 3-5 3-5னா என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்புக்கும் அந்த ஆக்சுவல் ப்ரொஜெக்டரையும் மைனஸ் பண்ணுறோம். அது மாதிரி 3-4னாக்கா மினிமம் 25% இருக்க வேண்டியதையும் அதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்லேருந்து கழிக்கிறோம். இப்போ எதில் வந்து விச்செவர் இஸ் லோயர் எம்பிபிஎஃப் கால்குலேட் பண்ணுற போது இந்த ஐட்டம் நம்பர் C or 7 விச்செவர் இஸ் லோயரோ அதை தான் வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலாக அந்த வருஷத்துக்கு தருவாங்க பேங்க். ஓகே, டோட்டல் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பேங்க் பாரோயிங். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் கிடைக்கிறது. மினிமம் 25% வந்து கரண்ட் அசட்ஸ் இது ஸ்டிப்புலேட்டட் வந்து கரண்ட் அசட்ஸ் உங்களுடைய இது வந்து 25% இருக்கணும். அப்புறம் ஆக்சுவல் ப்ரொஜெக்டட் NWC என்ன இது பார்க்கணும். இப்போ வந்து விச்செவரிஸ் இது வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து டேண்டன் கமிட்டி மெத்தடு. டேண்டன் கமிட்டி 1 and 2ன்னு 2 இருக்குது. அந்த டேண்டன் கமிட்டி மெத்தடில் அது வருது. என்ன டேண்டன் கமிட்டி சார் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ப்ரேயர் டு 60s எடுத்துப்போமே, அப்போல்லாம் வந்து எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்த்துருந்தது. கமர்ஷியல் பேங்க் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே எதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிரெடிட் மானிட்டரிங் அரேஞ்ச்மெண்ட் CMAன்னு அவன் வந்து ஒரு 2 கோடிக்கு மேலே அப்போ சொல்கிறது நான் கேப்பு மேக்ஸிமமே உங்கள் பேங்க்னா 1 கோடின்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ப்ரப்போசலை வந்து RBIக்கு தான் அனுப்பணும். RBI தான் அது ப்ராசஸ் பண்ணி ஓகே பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் லோனே கொடுக்க முடியும். அப்படி ஒரு காலகட்டம். நான் 1 crore சொல்கிறேன், அது 2 கோடியாக கூட இருந்தது கொஞ்ச நாளைக்கு. 2 கோடிக்கு மேலே தான் CMA ஃபார்மேட்டு சொன்னாங்க. அப்போது CMA கிரெடிட் மானிட்டரிங் அரேஞ்ச்மெண்ட் அது ஒரு ஃபார்மேட் ஒன்று அவங்க ரிசர்வ் பேங்க் பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் எப்படின்னா அவங்களும் ஒன்றும் அப்படியே வந்துடல. நிறைய கமிட்டிஸ் வேரியஸ் கமிட்டிஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி டிட்டர்மின் பண்ணுறதுன்னு பார்த்தது தான் இந்த டேண்டன் அப்படின்னு ஒரு கமிட்டி. அவர் ஏற்கனவே இதாக இருந்தவர். அவர் பண்ணி கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்த பிரகாரம் தான் டேண்டன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. டேண்டன் கமிட்டி ரிப்போர்ட் 1, டேண்டன் கமிட்டி மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3ன்னு 3 இருக்குது. மேக்ஸிமம் 2 வரைக்கும் தான் வரும். 3 எல்லாம் வராது. 3 வரைக்கும்லாம் வந்தால் பார்ட்டியால் ஒன்றும் பண்ணவே முடியாது, கொண்டு வரவே முடியாது, பேங்க் லோனே கொடுக்க முடியாது. ஸோ மெத்தட் 2ல் தான் 90% இப்போ பண்ணுறாங்க. டேர்ன் ஓவர் மெத்தட் பண்ணுறாங்க. டேர்ன் ஓவர் மெத்தட் அப்படிங்கிறது நாயக் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லிது. இந்த மாதிரி வந்து SSI இவங்களுக்கெல்லாம் வந்து டேர்ன் ஓவர் மெத்தடில் நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கமிட்டிலாம் என்ன காரணத்தினால வந்ததுன்னா, ஏற்கனவே RBI வந்து இந்த லோன் சாங்ஷனிங் ப்ராசஸ் அது பண்ணியிருந்தது. நான் தான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே சொல்லியிருக்கேன். அப்போ உள்ள சுச்சுவேஷன் எப்படின்னா, பேங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் போகிறோம், மற்ற எல்லாம் ரிசர்வ் பேங்க் பார்த்துக்கும், ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. வரவங்களை வந்து இது பண்ணி பண்ணால் போகிறோம். 2 crores கீழே உள்ள கஸ்டமரை நீங்கள் தான் லோன் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். அப்போல்லாம் பெரிய லெவலில் அட்வான்ஸ் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், 1 கோடிக்கு மேலேயே RBIயில் போய் தான் ப்ரொபோசல்ஸ் வந்து சாங்ஷன் ஆகி வருது. அப்படிங்கிற போது என்ன இருந்திருக்கும் நீங்கள் பாருங்கள். அது ஈஸியாக பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃப்ராட்ஸ் கிடையாது. பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ஆடிட்டர் அப்படிலாம் ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டாங்க. அவங்களே எழுதி கொண்டு வருவாங்க. அதை வச்சு ஐந்தொகை கணக்கு அப்படிம்பாங்க தமிழில், பேலன்ஸ் ஷீட்டு இது மாதிரி கொண்டு வருவாங்க, பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம வில் கோ டு த சப்ஜெக்ட். இப்போ டேர்ன் ஓவர் மெத்தட்னா இந்த நாய் கமிட்டியில் தான் சொன்னாங்க டேர்ன் ஓவர் மெத்தடில் நீங்கள் பண்ணணுன்னு. அப்போது ப்ரொஜெக்டட் டேர்ன் ஓவர் நாட் ஃபார் ஆக்சுவல் டேர்ன் ஓவர். ப்ரொஜெக்டட்னா எப்படின்னா, இப்போ நீங்கள் இன்னி தேதிக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ விஆர் இந்த அக்டோபர், நீங்கள் ஆகஸ்ட் 19th இருக்கும். இப்போ அடுத்த வருஷம் 31/3/2027 வந்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் இருக்குது. சரியா, 9 மாதம் தான் இருக்குது. அப்போது அடுத்த வருஷத்துக்கு பேலன்ஸ் ஷீட்டையும் கேட்கலாம். இல்லை இப்போ நீங்கள் இப்போ 27 எடுத்துக்கலாம். இப்போ ஆஸ் ஆன் டேட் நீங்கள் ஒரு ப்ரப்போசல் பார்க்குற போது 27க்கு ப்ரொஜெக்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். அப்போது அதில் வந்து 25% வந்து லெஸ் பண்ணணும். அது 25% என்னன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா அப்படின்னாக்கா 25 ரூபாயை தான் நம்ம கொடுக்கலான்னு நம்ம சொல்லுவோம். அதில் 5% மார்ஜினை கட் பண்ணணும். இப்போ 100 ரூபா ப்ரொஜெக்டட் டேர்ன் ஓவர், அதில் வந்து 25% தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 25 ரூபா, அதில் 5% மார்ஜின் வந்து அவங்க கொண்டு வரணும் பார்ட்டி. ஆல்ரெடி நான் போன கிளாஸில் சொல்லியிருக்கேன், மார்ஜின்ங்கிறது இந்த பார்ட்டி ஹாஸ் டு பிரிங் இன். பார்ட்டினா இந்த கஸ்டமர் ஹாஸ் டு பிரிங் இன், அவங்களுடைய ஸ்டேக் அது இருக்கணும். அப்போ அதுலேருந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் மிச்சம் உள்ள அந்த பணத்தை வந்து பேங்க் வந்து தரும். அந்த இப்போ 100 ரூபாயில் வந்து 25 ரூபா கொடுக்கலாம். 100 டேர்ன் ஓவர் 100 ரூபா இருக்குது, 25 ரூபா
வந்து தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதில் வந்து 5% மார்ஜின் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா மிச்சம் 20 ரூபா தான் வந்து பேங்க் கொடுக்கும். அதுக்கப்புறம் டாண்டன் கமிட்டி நான் சொன்னேன்ல, இது ஃபஸ்ட்டு சொன்னது நான் டேர்ன் ஓவர் மெத்தட். அந்த மெத்தட் டேர்ன் ஓவர் மெத்தடில் இப்போ நம்ம பார்த்தது தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாண்டன் கமிட்டி மெத்தட் 1. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் கரண்ட் அசட்ஸ், டோட்டல் கரண்ட் லையபிலிட்டி எக்ஸ்க்ளூடிங் பேங்க் பாரோயிங். சரியா? அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்னு பேர். அந்த கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லையபிலிட்டி பண்ணுற மிச்சம் கீழே இருக்கிறதுக்கு பேர் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த அந்த அதுதான் பணம் தேவைப்படுறது அவங்களுக்கு. ஓகே, அந்த கேப்புங்கிறது. அதில் ஒரு 25% மார்ஜினை லெஸ் பண்ணி MPBF ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து டாண்டன் கமிட்டி 1 மெத்தட். டாண்டன் கமிட்டி 1 மெத்தட் இல்லைன்னா டோட்டல் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லையபிலிட்டி எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் பேங்க் பாரோயிங். அதுக்கு பேர் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்னு பேர். அதில் 25%, அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்பில் 25% மார்ஜின் தான் சொன்னால். மார்ஜின் வேர்டு வந்தாலே உங்களுக்கு மைண்டில் என்ன வரணும்னா பார்ட்டி ஹஸ் டு பிரிங் இன், கஸ்டமர் ஹஸ் டு பிரிங் இன். ஸோ அவங்க அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் மிச்சம் உள்ள அமௌண்ட்டை பேங்க் கொடுப்பாங்க. அதான் மேக்ஸிமம் பர்மிசபிள் பேங்க் ஃபைனான்ஸ், MPBFன்னு சொல்லுவாங்க. அதை மேக்ஸிமம் பர்மிசபிள் பேங்க் ஃபைனான்ஸ்னு பேர். ஓகே, இது வந்து டாண்டன் கமிட்டி மெத்தட் 1. டாண்டன் கமிட்டி மெத்தட் 2 அப்படின்னு இருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டாண்டன் கமிட்டி தான் 2 மெத்தடை கொடுத்துருக்காரு. அதில் வந்து டோட்டல் கரண்ட் அசட்ஸ், அதுலேயே வந்து 25% வந்து லாங் டர்மாக கொண்டு வரணும்னு குறைச்சிடுவாங்க. அந்த கரண்ட் அசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே 25% மார்ஜினை பிடிச்சிடுவாங்க. இதை நீ தான் கொண்டு வரணும்னு. பிளாட் ஃப்ரம் லாங் டேர்ம் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னா அது அந்த 25% என்ன வருதோ அவங்க வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு லையபிலிட்டி க்ரியேட் பண்ணி இங்கே ஒர்க்கிங் கேபிட்டலில் கொண்டு வரணும்னு சொல்கிற கான்செப்ட் அது. ஓகே, அப்புறம் வந்து கரண்ட் லையபிலிட்டி என்ன எக்ஸ்க்ளூசிவாக பேங்க் வரும் இங்கே கழிச்சாக்க மேக்ஸிமம் பர்பஸ் பேங்க் ஃபைனாங்க வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்து 20 ரூபா கிடைக்கிறது அப்படின்னா, டாண்டன் கமிட்டி மெத்தடில் 20 ரூபா கிடைக்கிறது அப்படின்னா இதில் வந்து 15 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 25% இந்த கரண்ட் அசட்ஸ்லேயே நீங்கள் பார்ட்டி வந்து கொண்டு வரணும்னு நம்ம சொல்கிற போது அப்போ குறையும். MPBF வந்து இங்கே குறையும் கொஞ்சம். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அதாவது கேட்ட பணம் உடனே அவ்வளோ அமௌண்ட் கிடைக்காது. அதை விட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து குறையும் மெத்தட் 2. ஏன்னா பேங்க் வந்து எல்லா மெத்தடையும் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து எது சேஃப்னு அவங்க கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதனால் திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இப்போது நடந்துட்டுருக்கு. இப்போ ஃபண்ட் பேஸ்டு ஒர்க்கிங் கேபிட்டல் 500 கோடிக்கு மேலே போயிடுதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இதுதான் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. 500 லேக் மேலே போயிடுதுன்னா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாடிஃபைடு MPBFன்னு இருக்குது. இப்போ வந்து இது இப்போ உள்ள கரண்ட் காலகட்டத்தில் இது வந்து அதிகமாக ஒன்றும் ஃபோர்ஸில் கிடையாது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஜெக்டட் சேல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துப்பாங்க. கரண்ட் அசட்ஸ் அக்செப்டபிள் என்ன அந்த எண்ட் ஆஃப் த இயரில் கரண்ட் அசட்ஸ் என்ன இருக்குது, ப்ரொஜெக்டட் பை த பாரோயர் என்ன சொல்கிறாங்க, அது பேர் B1. 45% ஆஃப் த கிராஸ் சேல்ஸ் என்ன இருக்குது, B2. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் CA பர்சன்டேஜ் டு சேல்ஸ் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் அது வந்து B3 அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா B3 வந்து ஏயால் பெருக்குவாங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் லோயஸ்ட் B1ஓ B2ஓ B4ஓ என்ன இருக்கோ அதை எடுத்துப்பாங்க. அப்புறம் NWC அட் த எண்ட் ஆஃப் த இயர் எடுத்துப்பாங்க. 25% ஆஃப் த B5 மைனஸ் ஆனுவல் மந்த்லி டேர்ம், ஸோ மந்த்லி லையபிலிட்டி இது எடுத்தால் C1 வரும். அப்புறம் 16.65% ஆஃப் B5 C2. அப்புறம் ப்ரொஜெக்டட் பை த பாரோயர் இன் அட்வான்ஸ் ப்ரொபோசலில் என்ன கொடுத்துருக்காங்க அது. அதுக்கப்புறம் அக்செப்டட் லெவல் ஆஃப் NWC டு தி ப்ரொஜெக்டட் லெவல் C1 C2 C3 எது நமக்கு அக்செப்டட் லெவல் விச் எவர் இஸ் த ஹையஸ்ட். அப்புறம் அதர் கரண்ட் லையபிலிட்டி ப்ரொஜெக்டட் த எண்ட் ஆஃப் த இயர் அது வந்து D. ஃபண்ட் பேஸ்டு ஒர்க்கிங் கேபிட்டல் தட் மேஸ் பி அப்ரூவ்டு B5 இதுதான். ஸோ இப்போ இது வந்து நார்மலாக இப்போ ப்ராக்டிக்கலாக கிடையாது. அதாவது ஜஸ்ட் ஃபார் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு பேர் வந்து மாடிஃபைடு இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நடப்பு மூலதனம் வங்கியில் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பேங்க்கில் வந்து இதான் இன்றைக்கும் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ சிஸ்டம் பண்ணுறது. முன்னாடி மேனுவலாக நாங்கள் பார்த்து பண்ணியிருந்தோம். இப்போ சிஸ்டம் இஸ் டூயிங் ஆல் த ஜாப். நல்லா புரிஞ்சுங்க. ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் தான் வாங்கணும். அது வந்து அன்ஆடிட்டடு சில அதாவது ஸ்மால் இதாக இருக்குன்னு வச்சுங்களேன். டேர்னர் தான் இது இன்கம் டேக்ஸ் ஏரியாக்கே அவங்க வரல. இப்போ நிறைய லிமிட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம கொண்டான்னு கேட்க முடியாது. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே தான் ஆடிட்டர்கிட்ட போக வேண்டிய நிலைமை இருக்கிற மாதிரி டேர்ன் ஓவர் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து கூடுமான வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்ஸ் அவைலபிள் கொடுக்குற கம்பெனிஸ் பெரிய அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், பேலன்ஸ் ஷீட்லாம் வாங்கி தரவாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். ஏன்னா அதில் தான் வந்து ஃபிகரை வந்து இன்ஃப்ளேட் பண்ணி பேங்க்லேருந்து அதிகமாக பணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி வாங்கினா என்ன ஆகும்னா அவங்க வேறு இடத்துல எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பேங்க் வந்து குவிக் மொட்டாலிட்டி ஆகிடும். குவிக் மொட்டாலிட்டினா கொடுத்த 6 மாதத்துல என்பி ஆகிடும், அக்கௌண்ட் ஆப்ரேஷனே இருக்காது. ஸோ அது வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வணக்கம்.